சந்தன அபிஷேகத்தில் நீராடிய குருவாயூரப்பனை அன்றைய தினம் முழுவதும் பக்தர்கள் தரிசிக்கலாம். சந்தன அபிஷேகம் நடந்த தினத்துக்கு அடுத்த நாள் இந்த சந்தனம் களையப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. எந்த நேரமும் ஏதாவது பிரார்த்தனைகள், வழிபாடுகள் என்று எப்போதும் ஆலயத்திற்கு பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இங்கு சிறப்பாக நடக்கும் ஒரு பூஜை என்னவென்றால் துலாபார நேர்த்திக்கடன் இங்கே பிரசித்தமாக செய்யப்பட்டு வருகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப தங்கம், வெள்ளி, சர்க்கரை, கரும்பு, எண்ணெய், பன்னீர், தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை எடைக்கு எடை செலுத்துகிறார்கள். அதேபோல் குழந்தைகளுக்கு முதல் அன்னம் இடுதலும் இங்கே சிறப்பு. குழந்தைகளுக்கு முதலாக இங்கே அன்னம் ஊட்டினால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு ருசியான உணவு கிடைக்கும்.